நீதிமொழியாகமம் 22ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6. நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையில் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விடமாட்டார். நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூறுகின்றார், குழந்தைகள் நம் எதிர்காலத்தின் நம்பிக்கை. இன்று அவர்களுக்கு அளிக்கும் கல்வி மற்றும் பராமரிப்பு நாளை ஒரு முன்னேற்றத்திற்கான சமூகத்தை உருவாக்கும் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நமது குழந்தைகள் நமது நம்பிக்கை. இன்று நமது பிள்ளைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? அவர்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக உள்ளார்களா என்று நம்மில் எத்தனை பேர் சிந்தித்திருக்கின்றோம்? வெளிநாடுகளில் பல ஏக்கர் கணக்கில் உள்ள நிலத்தில் சுற்றிலும் வேலி அமைத்து அதன் நடுவில் ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கி அதில் ஆடு மாடு போன்றவைகளை மேய விடுவார்கள். வறட்சி காலத்தில் அந்த நீர்நிலையில் தண்ணீர் வற்றாமல் பார்த்து கொள்வார்கள். அதே போன்று அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தேவையான வைக்கோல் போன்றவைகளை வைத்திருப்பார்கள். அந்த ஆடு மற்றும் மாடுகள் செய்ய வேண்டியது, அந்த வேலிக்குள் இருக்கின்ற பல 100 ஏக்கர் நிலத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று அவைகளுக்கு தேவையான உணவை உண்ணலாம். தாகம் ஏற்பட்டால் அந்த நீர்நிலையில் வந்து தண்ணீர் பருகி கொள்ளலாம். அந்த கால்நடை உரிமையாளரின் எதிர்பார்ப்பு, கால்நடைகள் பால் கறக்கும் பொழுது நல்ல பால் கொடுக்க வேண்டும், அல்லது இறைச்சிக்காக வளர்க்கும் பொழுது அவைகள் நன்றாக கொழுத்ததாக அதிக எடை உள்ளதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கிட்டத்தட்ட இதே வாழ்க்கையைத்தான் இன்று நமது பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது பிள்ளைகளின் உணர்வுகளை மதிக்கின்றோமா? முன்பெல்லாம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு வயது 5. ஆனால் இப்பொழுது எவ்வளவு சீக்கிரம் குழந்தையை, ஏன் குழந்தை என்று சொல்கிறேன் என்றால், நிறைய இளம் தலைமுறை பெற்றோர்கள் ஒரு குழந்தை பெற்றால் போதும், அதில் அவர்களுக்கு பெருமை, மகிழ்ச்சி. அப்படி அந்த ஒரு குழந்தையை கூட சமாளிக்க முடியாமல் எவ்வளவு சீக்கிரம் பள்ளிக்கூடம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்க்க துடிக்கும் பெற்றோர்கள். ஒவ்வொரு வார்த்தையாக பேசி பழகி எல்லாம் அந்த குழந்தைக்கு புதியதாக உள்ளது. இது என்ன, அது என்ன என்று ஆர்வமாய் கேட்டு தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது வகுப்பறையில் ஆசிரியர் சொல்கிறார், கீப் குவைட், ஷட் அப். அன்று கீப் குவைட் ஆன குழந்தை, அன்று ஷட் அப் ஆன குழந்தை. புதியதை தெரிந்து கொள்ள வேண்டும், புது விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அன்றே அவர்களுக்குள் புதைந்து போகும். அன்று முதல் அவர்கள் பேசும் கிளிகள் போல் ஆவார்கள். என்ன கற்பிக்கப்படுகின்றதோ அதை மனப்பாடம் செய்வார்கள். என்ன படிக்கின்றோம், எதற்கு படிக்கின்றோம் என்பது அறியாமல் சுகமாக இருக்க வேண்டிய கல்வி அன்று முதல் அவர்களுக்கு சுமையாக மாறுகின்றது. இப்பொழுது இருக்கும் பல இளம் பெற்றோர்கள் அந்த ஆடு மாடு போன்றவைகளின் உரிமையாளர்களைப் போல பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தியாச்சு. அதுவும் இங்கிலீஷ் மீடியம். அது சொல்றதில்ல, அது ஒரு பெருமை அவர்களுக்கு. யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாச்சு, பேக், ஷூ, டை, மாசம் பல 1000 ஃபீஸ் எல்லாம் செய்து கொடுத்தாச்சு. பிள்ளைகள் செய்ய வேண்டியது, படிக்கின்ற எல்லா பாடத்திலும் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க வேண்டும். இல்லைனா வீடு 2000. இதுக்கா உன்னை இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்தனே, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி அவர்களை திட்டுவதும் அடிப்பதும். இப்படியெல்லாம் செய்கின்ற பெற்றோருக்கு நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி, நீங்களும் பள்ளிக்கூடம் போனவர்கள் தானே? உங்களுக்கும் ஆங்கிலம், இங்கிலீஷ் என்ற ஒரு பாடம், ஒரே ஒரு பாடம் இருந்தது தானே? அதில் எத்தனை மார்க் நீங்கள் வாங்கினீர்கள்? 100க்கு 100 வாங்கினீர்களா? குறைந்தபட்சம் பாஸ் மார்க்காவது வாங்கினீர்களா? அந்த ஒரு பாடத்துக்கு எவ்வளவு திக்குமுக்கு ஆடியிருப்போம். ஆனால் இன்று பாவம், நமது பிள்ளைகள் படிக்கும் பாடமெல்லாம் ஆங்கிலம். நமது தாய்மொழியை கூட படிக்க முடியாத சூழ்நிலைக்கு நமது பிள்ளைகளை மாற்றிவிட்டோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பாடத்துக்கு பாஸாக திணறிய நம்மில் நமது உணர்வு, அறிவு, மரபணு இவைகளுடன் தான் நமது பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்கள். தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை அவர்கள் மேல் வைத்து அவர்களை மிகவும் மன உளைச்சலுக்குள்ளாக்குகின்றோம்.
நாம் படிக்கும் பொழுது எப்படா இந்த முழு பரீட்சை முடியும், 2 மாதம் விடுமுறை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இப்பொழுது அதே நாம் சொல்கின்றோம், எதுக்குத்தான் இந்த குழந்தைகளுக்கு லீவ் விட்டார்களோ, பேசாம இந்த 2 மாசம் ஸ்கூல் வச்சா நல்லா இருக்கும் என்று. அன்பார்ந்தவர்களே, இன்று நமது பிள்ளைகளுக்கு இருக்கும் மன அழுத்தம் போல் அன்று நமக்கு இல்லை. மாலை நேர டியூஷன் இல்லை. இன்று பல பள்ளிக்கூடங்களிலும் குழந்தைகள் அவர்கள் தாய்மொழியில் கூட பேச முடியாத சூழ்நிலை. ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். தனது உணர்வுகளை கூட சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது பிள்ளைகள். இவ்வாறாக பல மன அழுத்தத்திலிருந்தும் விடுபட இந்த 2 மாத விடுமுறை எப்பொழுது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு அந்த விடுமுறை வந்ததும் பெற்றோர்களுக்கு அது ஒரு தலைவலியாக மாறிவிடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். கல்வி எப்பொழுதும் நமது பிள்ளைகளுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் எப்பொழுதும் நமக்கு சுமை அல்ல, அவர்கள் இறைவனின் ஆசீர்வாதம், இறைவனின் பரிசு. திருப்பாடல் 127:3 நாம் வாசிக்கின்றோம், பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் என்று. எனவே இந்த 2 மாதம் விடுமுறையில் நமது பிள்ளைகளின் உணர்வுகளை மதித்து நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுப்போம். இந்த விடுமுறை நாட்கள் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கட்டும். நன்றி.